நம்ம தொடர்ந்து ஒரு செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஓமையோடு பார்த்தோம். அடுத்து பின் கடைசியா ஆண்டவர் அதை எப்படி முடிக்கிறார் என்றால் அந்த 7வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இயேசுவே சொன்ன வார்த்தை. எந்த சூழ்நிலையிலும் நீ ஜெபிக்கிறதை ஜெபித்துக் கொண்டே இரு. நீ எந்த காரியத்துக்காக நிற்கிறாயோ அது நடக்கல, முடியல, வரல, கிடைக்கல, பல நாள் பல வருஷம் ஜெபம் பண்ணிட்டா அது ஒன்றும் நடக்கலன்னு சொல்லி உன் ஜெபத்தை எக்காரணத்தை கொண்டு நிற்க வைக்காத, நிறுத்திராத, சோர்ந்து போகாமல். ஏன்னா ஒரு அநீதியுள்ள மனுஷனிடத்திலேயே பதில் பிறக்கும் என்றால், பதில் கிடைக்கும் என்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ளவர். அப்ப அவரிடத்திலிருந்து கண்டிப்பா பதில் வரும். அந்த பதிலை குறித்தும் அதுல சொல்லி இருக்கிறார், நிறைய சத்தியங்கள் இருக்கு. அந்த பதிலை குறித்தும் என்ன சொல்லி இருக்கிறார்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து. இதை கவனிச்சீங்களா அந்த வார்த்தைய? நம்மளுக்கு என்னன்னா மனுஷ தன்மை என்னன்னா, மாம்சம் என்னன்னா, கேட்ட உடனே கிடைக்கணும், உடனே நடந்துடணும், உடனே முடிஞ்சிடணும், நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். மனுஷனுடைய நினைவுகள் வேற, தேவனுடைய நினைவுகள் வேற. ஆமென் சொல்லுங்க. மனுஷனுடைய வழிகள் வேற, தேவனுடைய வழிகள் வேற. அவரு நம்மளுடைய மாம்சத்துக்கு இழுக்கிறோம், நம்மளுடைய எண்ணத்துக்கு இழுக்கிறோம், நம்முடைய சிந்தைக்கு உள்ளத்துக்கு நமக்கு ஏத்த மாதிரி அவரை டியூன் பண்ண பார்க்கிறோம். அது ஒரு நாள் நடக்காது. அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம டியூன் ஆயிடணும். அப்ப அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன்னா மனுஷ இயல்பு டக்குன்னு கேட்ட உடனே கிடைக்கல. ஆண்டவரே என்ன ஆண்டவரே இவ்வளவு ஜெபம் பண்றேன், நீங்க ஒண்ணுமே செய்யலையே, ஒண்ணுமே. நான் ஆரம்ப நாட்கள்ல இப்படி எல்லாம் கேட்டது உண்டு, அழுதது உண்டு, உங்க முகத்தை மறைச்சிட்டீங்களா ஆண்டவரே, பதில் வரலன்னு. உங்க முகத்தை மறைச்ச, ஏன்னா இறைமையில இருக்குல்ல, உங்க முகத்தை மறைச்சு கொண்டீங்களோ, ஜெபம் உட்பிரவேசியாதபடி மேகம் மூடிடுச்சோ, இதெல்லாம் வசனம் இருக்கு. என் கண்ணீர் உங்களுடைய சமூகத்துல எட்டவில்லையோ, என் கண்ணீருக்கு மௌனமா இருக்காதீங்க, இதெல்லாம் வேதத்துல இருக்கு. இதெல்லாம் நான் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே பதில கொடுக்க மாட்டீங்க, உங்க முகம் மறைக்கப்பட்டிருக்கா, உங்க ஜெபம் கேட்கலையா, என்னதான் பண்றீங்க, என்னதான் நடக்குது என் வாழ்க்கையில, ஏன் இந்த சூழ்நிலை இப்படியே தொடர்ந்து பல வருஷம் போராட்டம் இப்படியே இருக்கு? இதெல்லாம் மனுஷ இயல்பு இல்ல. அதுக்கப்புறமா கர்த்தர் படிப்படியா சத்தியத்தை தெரிந்து கொள்ள வைத்தார். இப்போ கண்ணீர் பிரச்சனை போராட்டம் வந்தா ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு என் ஊழியத்தை பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவேன். விட்டுட்டு ஓட வைக்கக்கூடிய சூழ்நிலை நான் அனுமதிக்கிறது இல்லை. முன்ன நான் பல நாட்கள் கேட்டது உண்டு, ஆண்டவரே என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. ஆனா இப்ப கூட என் உள்ள உடைக்கப்பட்ட காரியம் போன வாரம் ரொம்ப 2 பேரை வேதனைப்பட்டோம், அழுதோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம், மனமடிவாகிட்டோம். ஆனா கூட இதே நான் பழைய மாதிரி இருந்தேன்னா என்னை விட்டுருங்களா ஆண்டவர், ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி வேதனை, இந்த மாதிரி போராட்டம் ஒரே அப்படின்னு சொல்லி. ஆனா நான் அதை தாண்டி வந்துட்டேன். நீங்களும் அதை தாண்டி வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு தான் சொல்றேன், என்னையே சாட்சியா வச்சு. அல்லேலூயா. நம்ம ஒரு சில நேரத்துல பாருங்க, எலியாவை போல என்னை விட்டுருங்க ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனாலும் கர்த்தர் சொன்னாலும் விடுறதில்லை. என்னையும் நான் பல தடவை அந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன், அந்த ஊழியமே வேண்டாம், எங்கேயாவது போய் ஒரு மாச சம்பளத்துக்கு உட்காந்துக்கலாம். மாச சம்பளத்துக்குலாம் நிறைய ஊழியம் இருக்கு. நான் அதெல்லாம் விட்டு போகாம உட்காந்துட்டு இருக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி.
நான் எதுக்கு இதை உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரு உற்சாகத்துக்காக. நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா முதல் ஆரம்பமே இப்படிதான் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? முதல் வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். பாருங்க, அழகா ஒரு பிக்சரை காண்பிக்கிறார். அதையா ஒரு கதை மாதிரி சொல்லி கொண்டு போகிறார். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்தை ஒரு நாளும் யாருமே எப்பவுமே எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாம ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. பதில் வருது வரல அப்படி கூட சொல்லக்கூடாது. பதில் வரும், காலதாமதம். அதான் அதுலயே சொல்லிட்டாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை இல்லை, கொஞ்சம் பொறுமை இல்லை. அதுக்குள்ளே ஒருத்தன் மண்டையை பிடிச்சுன்னு மண்டையை போட்டுருவான். இல்லைன்னா பின்வாங்கி போயிடுவாங்க, இல்ல முறுமுறுப்பாங்க. என்னத்த செஞ்சாரு, என்னத்த பண்ணாரு, என்னத்த வாழ்க்கை, ஏதோ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு ஓட்டிட்டு போக வேண்டியதான், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அந்த மாதிரி கூட்டம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதையும் ஃபேஸ் பண்ண நம்ம மேல கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ஜெப ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுனாலும் சரி ஸ்டஃபன்னா ஜெபத்துல நிற்கும்படி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு சோர்ந்து போன பொழுது எலியாவை தட்டி எழுப்ப ஒரு தூதனை அனுப்பினார். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. சோர்ந்து போன ஆவியானவர் ஒரு பக்கம் நிற்கிறார், இன்னொரு பக்கம் இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. அது பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை நிற்கிறது. பல காரியங்களுக்கு நம்மளை தூக்கி நிறுத்த. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நம்மளை விடவே மாட்டார்னு வச்சுங்க. ஆனா நம்மளா போய் ஏதாவது சோர்ந்து போய் உக்காந்து பின்வாங்கினா தான் உண்டு. அப்பவும் கர்த்தர் விட மாட்டார்னு வச்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சொல்லிட்டு டக்குன்னு 8வது வசனத்துல எப்படி முடிக்கிறார்னா, சீக்கிரத்துல அவர்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொறுமையுள்ளவராயிருந்து கர்த்தர் பதில கொடுக்கிறாராம். அது ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. அப்போ அந்த பொறுமையா காத்திருக்கிறது உன்னை பாக்கியவானா பாக்கியவதியா மாற்றுது. பாக்கியவான் பாக்கியவதினா என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? சால சிறந்த விலையேற பெற்ற ஒரு கிருபை அது பாக்கியவான் பாக்கியவதி என்பது. அல்லேலூயா. பாக்கியவான் என்பது பெற்றுக்கொண்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், உயர்ந்தவன். அல்லேலூயா. பாக்கியவான் பாக்கியவதியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாக்கியவான் என்பது இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. அல்லேலூயா. உன்னை அந்த பாக்கியவான் பாக்கியவதி என்ற ஒரு அந்த மகிமையான காரியத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். அதான் சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார், எனக்கு மறு உத்தரவு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்துல காத்திருங்க, அவர் கண்டிப்பா நியாயம் செய்வார், நிச்சயமாய் பதிலை கொடுப்பார். அந்த அந்த காத்திருக்கிற நேரத்துல தான் பெரிய மிரக்கல் இருக்கு. அல்லேலூயா. அந்த காத்திருக்கிற நேரம் தான் உன்னை பக்குவப்படுத்தக்கூடியது, உன்னை பலப்படுத்தக்கூடியது, உன்னை அசைக்க முடியாதபடி நிறுத்த வைக்கக்கூடியது. எது தெரியுமா? அந்த காத்திருக்கிற நேரங்கள் இருக்கு பாருங்க. அந்த நேரங்கள்ல தான் இன்னும் உன் விசுவாசத்தை பெருகும்படி. அல்லேலூயா. கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பதில் வரலனாலும் நீ ஜெபிக்கிறன்னா நீதான் விசுவாச புருஷன், நீதான் விசுவாச ஸ்திரீ. பதில் வரலனாலும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறாயே, அப்பவே கர்த்தர் கனவு போட்டுருவாரு. இவங்க எல்லாம் விசுவாசத்துல ஜபத்துல நிலைச்சு நிக்கிறவங்க, இவங்களெல்லாம் தனியா வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பதில் வரலனாலும் போராடி கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபித்து கொண்டே இருக்கிற ஜனங்கள் அவருக்கு விலையேற பெற்ற ஜனங்கள். அல்லேலூயா. இந்த மாதிரி ஜனங்களை உருவாக்கும்படிதான். கிடைக்கல, நடக்கல, முடியல, வரல, எல்லாம் ஒண்ணுமே இல்லை, சூழ்நிலை தாறுமாறா இருக்கு, ஆனாலும் ஜெபத்தை நிறுத்தாம ஜெபிக்கிறாங்களே, அவங்க கையில தான் வரும் நாட்களிலே அற்புத அடையாளங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய வரங்கள் இருக்கிறது, அவருடைய கிரியைகள் வெளிப்படக்கூடியது. யார் கையிலனா ஒண்ணுமே நடக்கல, வரல, கிடைக்கல, முடியல, சூழ்நிலை பயங்கரமா இருக்கு, போராட்டம், கண்ணீர், ஆனாலும் ஜெபத்தை நிறுத்தாம சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபிக்கிறவர்கள் கையில தான் கர்த்தருடைய நியாயம் இருக்கிறது, கர்த்தருடைய நீதி இருக்கிறது, கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள் இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய வரங்கள் இருக்கிறது. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். தேவ ஜனமே, அவர்கள் கையில தான் கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார், அவர்கள் கையில தான் வல்லமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. பொறுமையோடு இருந்தான் கர்த்தர் யோபை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அதான் சொல்றாரு, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. நீ பொறுக்க பொறுக்க அந்த டபுள் த பிளஸிங் உருவாகுது. ஆமென் சொல்லுங்க. இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. பல ஆசீர்வாதங்கள் உனக்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறது. நீ காத்திருக்க காத்திருக்க ஜெபத்துல கர்த்தர் உனக்காக பல நன்மைகளை, பல கிருபைகளை உருவாக்கி, பல ஆசீர்வாதங்களை உருவாக்கி கர்த்தர் கொடுக்கும்படி அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. யோபின் பொறுமையை கேள்விப்பட்டீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஏன்னா காரணம், ஜபத்துக்கு அவர் மிகுந்த ஒழுக்கம் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எக்காரணத்தை கொண்டோம் ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ ஒரு 2 ஆனா எப்படியோ நீங்க ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியத்துக்காக நீங்க தேவ சமூகத்தில் நிற்கிறீங்களோ அதை நிறுத்தாதீங்க. நிச்சயமா நியாயம் கிடைக்கும். நிச்சயமாய் கர்த்தர் நீதி செய்வார். நியாயம் செய்யாமல் இருப்பேனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரத்துல நியாயம் செய்ய போகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. யோபின் முடிவு பாருங்க, இரட்டிப்பான ஆசீர்வாதம். இரண்டாவது, யோபினுடைய எல்லாவற்றையும் தொட முடிந்தது சாத்தானால, பிசாசால. எல்லாத்தையும் தொட்டான், சரீரத்தை தொட்டான், அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து, பிள்ளைகள், குடும்பம், வீடு எல்லாம், ஆடு மாடு எல்லாம் போயிடுச்சு, எல்லாத்தையும் தொட்டான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ஒன்னே ஒண்ணு பிசாசால தொடவே முடியல. கடைசி வரைக்கும் தொட முடியல. அது உள்ள இருக்கிறது அவனுக்கே தெரியல. தெரிஞ்சதோ என்னவோ அதை பத்தி நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா அதை தொட முடியல. ஆமென் சொல்லுங்க. என்ன அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஜெபம். இல்லைன்னா கர்த்தர் சொல்லுவாரா, என் தாசனாகிய யோபு உங்களுக்காக ஜெபிப்பான். அல்லேலூயா. உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். அப்படின்னா என்னங்க, எல்லாத்தையும் இழந்து ஒண்ணு இல்லாம நிக்கிறான் நடு ரோட்ல, சரீரத்துல கொப்பளங்க, ஓட்டை எதிர்த்து சொரிகிறான், சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனாலும் எல்லாம் இழந்தாலும் போனாலும் அவனுக்குள்ள இருக்கிற ஒன்னே ஒண்ணு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அதை யாராலையும் தொட முடியல. அதுதான் மறுபடியும் அவனுக்கு திருப்பி கொடுத்தது. அல்லேலூயா. யோபு ஜெபித்த உடனே அவனுடைய சிறையிருப்பு மாறினது. கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். எப்படி என்றால் இதே ஜெபத்திலே தான். அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற ஜெபம்
எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாம்பலிலே உட்கார்ந்தாலும் சரி, சரீரத்தில் பலவீனமா இருந்தாலும் சரி, எந்த போராட்டம் பிரச்சனையா இருந்தாலும் சரி, உன் ஜெபம் கூர்ந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஒரு நாள் வரும், கர்த்தர் நியாயம் செய்வார், இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார், உன் தலையை உயர்த்துவார், உன்னை கனப்படுத்துவார். தேவ பிள்ளையே, உன் உயர்வு உன் கையில் இருக்கிறது, உன் ஜெபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:36 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆமென். ஜெபத்துல பொறுமை வேண்டியதா இருக்கு. பதில் வரலையேன்னு சொல்லி சோர்ந்து போகாது. பதில் கிடைக்கலையே என்று ஒரு நாளும் நீங்க சோர்வடையக்கூடாது. எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு தான் இந்த காரியத்தை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தான் இந்த உதாரணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னொரு வசனம் கூட இருக்கு. சங்கீதம் 145:18 வாசிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமா இருக்கிறாருங்க. ஜெபத்துல தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் கூட இருக்கு. சங்கீதம் 86:5 வாசிங்க. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜெபிக்கிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். பதில் வரலன்னா அதை ஒன்னதான் நம்ம கண்ணு பார்க்கதே கண்டி, நம்ம இருதயம் யோசிக்கதே கண்டி, நீ ஜெபிக்கிறப்ப என்னெல்லாம் ஆசீர்வாதம் உனக்கு உருவாக்கி கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை பாருங்க. நம்ம நோக்கம் என்ன, இருதயம் எல்லாம் எது மேல இருக்குது? நம்ம கண்ணுனா பதில் வரல, பதில் வரல, பதில் வரல. ஆனா நீ ஜெபிக்கும் பொழுது எத்தனை நன்மைகள் உன் வாழ்க்கையில வருகிறது, எத்தனை ஆசீர்வாதங்கள் உன்னை உன் பக்கமாக சேர்கிறது என்று பாருங்க. கர்த்தர் உன் பட்சமா இருக்கிறார், அவருடைய செவி திறந்திருக்கிறது, கிருபை இருக்கிறது, சமீபமா இருக்கிறார். இப்படி நிறைய காரியம் நம்ம சொல்லலாம். இன்னொன்னு கூட ஏசாயா 40:29 சொல்றது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். ஜெபிக்கிற தேவ பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், ஜெபிக்கிறவங்களுக்கு, ஜெபத்துல சோர்ந்து போகிறவங்களுக்கு அவர் பலம் கொடுத்து, சத்துவமில் பலம் இல்லாம வலு இல்லாம இருக்கிறவங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் கூட இருக்கு. சங்கீதம் 102:16. கிறிஸ்தவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களின் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஆமென். அலட்சியம் பண்றது இல்ல. திக்கற்ற அந்த உதவிங்க, அதுக்கு வழி தெரியல, யாரும் ஆள் இல்ல உதவி செய்ய. உதவிக்கு போன ஆளோ தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன், எந்த இடத்துல போய் நின்று இருக்கிறான் பாருங்க. ஆனாலும் அவளுடைய அந்த செயல், அவளுடைய அந்த இருதயம், அவளுடைய அந்த கான்பிடன்ஸ், அதாவது அந்த உறுதி எப்படி இருந்தது பாருங்க. அல்லேலூயா. ஆனா அவனை பத்தி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த நியாயாதிபதி யாருன்னா ரொம்ப மோசமான ஆளு. தேவனுக்கு பயப்படாதவன் என்றாலே போச்சு, அவன் படும் மோசமானவன் தான். கடவுளுக்கு பயப்படாதவன் எப்படிங்க இருப்பான்? அவன் வாழ்க்கை எப்படி இருக்காங்க? அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் நல்லவனா இருப்பான். நல்லவனா இருந்தா கடவுளுக்கு பயப்படுவான், தவறு செய்யறதுக்கு பயப்படுவான். அவன் நல்லவனே கிடையாது. மொத்த டோட்டல் அவன் பயங்கரமான ஆளு. கடவுளுக்கு பயப்படாதவன்றவன் பயங்கரமான துன்மார்க்க ஜீவியத்தில் இருக்கிறவன். ஏன்னா தேவனுக்கு பயந்தா அவன் நல்லவனா இருப்பான். தேவனுக்கு பயப்படாதவன். ரெண்டாவது, மனுஷனை மதிக்க தெரியாதவன். தேவ சாயலால் உண்டாக்கப்பட்ட இன்னொரு மனுஷனை மதிக்க தெரியலன்னா அப்புறம் என்ன பண்றது? அப்ப அவன் எப்பேற்பட்டவன்? ஆனா அவன்கிட்ட போய் நிக்கிறா, அப்போ எப்படி இருக்கும் பாருங்க அந்த உறுதி. பதில் வராத, மதிக்காத அந்த மாதிரி இடத்திலேயே கர்த்தர் பதிலை வரவழைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
ஆனா அவரை நோக்கி பதில் கொடுக்கிற, ஜபத்தை கேட்கிற, ஜபத்தை தள்ளாத, ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற, இப்படி பல இடத்துல வேதம் வசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட தேவனிடத்துல நீ நிக்கிறிய ஜபத்துல கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா, பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அததான் உறுதியா இங்க சொல்றான். நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, இதோ சீக்கிரத்துல நியாயம் செய்வேன். இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீ எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு சாதாரணமா ஒருத்தன் ஒரு ஆளை, பெரிய ஆளை தெரிஞ்சுக்கினா எனக்கு அவரு தெரியும் தெரியுமா, எனக்கு இவரை தெரியும் தெரியுமா சொல்றானா இல்லையா? எனக்கு அவரை தெரியுங்க, இவரை தெரியுங்க. இவர் தெரியுமா உனக்கு? அந்த ஏரியால இவர் இருக்கிறார், ஒரு உலகத்துல இருக்கிறார். ஆனா நீ சொல்லலாம், எனக்கு யாரை தெரியும் தெரியுமா? இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை தெரியும், என்னையும் உன்னையும் சிருஷ்டித்தவரை தெரியும். அல்லேலூயா. எனக்கும் அவருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஐக்கியம் இருக்கு, அன்பு இருக்கு, தொடர்பு இருக்கு, உறவு இருக்கு. தெரியுமா இது? அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். யார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் ஜெபிக்கிற ஜனங்கள். நீ நல்லா தெரியுங்க, உன்னை வரலோகம் கிளீனா ஐடென்டிஃபை பண்ண. உலகத்துக்கு தெரியாது நீ யாருன்னு. உலகத்துல பெரிய போர்டு போட்டு பெரிய லெவல்ல இருக்கிற ஆளை தான் தெரியும். ஆனா பரலோகத்தை கேட்டினா அவன் யாருன்னு தெரியாது. உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் ஒண்ணு தெரியாது. ஆனா பரலோகத்துக்கு தெரியும் நீ யாரு என்பதை. பரலோகம் உன்னை அங்கீகரிக்கும். பரலோகத்தின் செவிகள், அங்க தேவனுடைய செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறது உனக்காக. சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர் உன் ஜபத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஏற்ற வேளையிலே கர்த்தர் நியாயம் செய்வார். ஏன் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்கிறார்? யோபின் பொறுமையை குறித்து பார்த்தீர்களே, அவனுடைய முடிவை அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தர் இரக்கமும் உறக்கமும் உள்ளவர். அந்த நீடிய பொறுமை என்ன செய்கிறது என்றால், உன் வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை நீ கேட்காததையெல்லாம் கொண்டு வரும்படி. சாலமோன் அப்படிதான் கேட்கவே இல்லையே. அவன் என்ன கேட்டான் ஜெபத்துல? ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்க இருக்கு, நடத்த எனக்கு தெரியாது, நான் சின்ன வயசு சின்ன பையன்றான். ஆனா கர்த்தர் பாருங்க, அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் அதெல்லாம் சேர்த்து கொடுப்பாருங்க. நீ ஜெபிக்கிற அந்த ஒரு காரியத்துக்காக இல்ல, பல காரியங்கள் உனக்கு சேர்த்து வழங்குவதுதான் ஜெபம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் 9:3 வாசிங்க. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. என் முகத்தை அவருக்கு நேராக்கி. தானியேல் உபவாசத்திலே உட்கார்ந்து ஜெபத்திலே அவர் முகத்தை, வாசிங்க பின்னாடி, நல்ல அழகா போட்டிருக்கோம், பின்னாடி வரும், பின்னாடி பார்க்கணும். ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. ஆமென். என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இப்போ அந்த ஒரு வசனம் வாசிங்க, லூக்கா 18:5. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி. அப்போ என்ன அர்த்தம்? இவ முகத்தை, தானியேல் எப்படி தன் முகத்தை நேராக்கினானோ கர்த்தரை பார்க்க ஜெபத்துல. அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க, சத்தியத்தை கவனிங்க. உன் ஜெபம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நான் விலக்கி சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஜெபத்துல இன்னும் ஒரு 1000 முழம் கடக்கும்படி கர்த்தர் அளந்து கொடுப்பார், அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. ஜெபத்துல தம் மகிமையை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு தான் உங்களுக்கு ஜெப ஆவியை கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் உங்களை பூஸ்ட் பண்ணி உங்களை தூக்கி நிறுத்தும்படி கர்த்தர் இன்றைக்கு வசனங்களை கொடுக்கிறார். தானியேல் தன் முகத்தை ஜெபத்தில் நேராக்கி அவரை பார்க்கும்படி. அதே போலதான் இந்த ஸ்திரீ அடிக்கடி வந்து, இந்த 2 வேர்ட் இருக்கு பாருங்க, இதுதாங்க அவனை பதில் செய்ய வச்சது. எப்பொழுதும், அடிக்கடி, அதை சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
4வது வசனத்துல அவன் சொல்றான், 4வது வசனத்துல அவன் பேசுறான் பாருங்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும். இப்பேற்பட்ட கேரக்டருக்கே பதில் வருதுன்னா நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவருங்க. இதை யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த உதாரணத்தை கொடுத்து கம்பேர் பண்ணிருக்கா? அவன் கிட்ட இருந்தே பதில் வரும்னா என் கிட்ட இருந்து வராதா? நான் யாரு? நான் மகா பெரிய தேவன், நான் உன்னுடைய தேவன், நான் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர், உனக்கு நிச்சயமாய் மனமிறங்குவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய ஜனங்களை சொல்ல வெட்கப்பட்டதில்லை. ஆபிரகாமை குறித்து ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தான் சொல்ல. யாக்கோபு எவ்வளவு தவறு செய்யறாங்க, ஆபிரகாம் செஞ்சிருக்கிறாருங்க. இப்படி பல தவறுகள் செஞ்சு கூட ஆண்டவர் சொன்னா அவருடைய தேவன். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் மகா வல்லமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். ஆனாலும் பாருங்க, அந்த மனுஷன் கிட்ட இருந்தே பதில் வருதுன்னா என்கிட்ட இருந்து வராதா? சீக்கிரத்துல நான் நியாயம் செய்வேன், நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுறியே, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அல்லவா நீ? அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுதும் அடிக்கடி இந்த 2 காரியம் பாருங்க. அதுதான் தானியேல் செஞ்ச காரியம். தன் வழக்கத்தின்படியே, பவுல் அப்படித்தான், தன் வழக்கத்தின்படியே. இவங்கெல்லாம் நிறைய ஜபிக்கிறவங்க, எவ்வளவு பேர் ஜபத்துல இருக்கிறாங்க. அந்த மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு 2-3 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மார்க் 11:24 வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அதான் அந்த விசுவாசம் வரணும். அந்த ஸ்திரீக்கு அவ்வளவு மட்டமான மோசமான ஆள் கிட்ட இருந்து பதில் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததாலதான் அடிக்கடி போய் நிக்கிறான், எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறான். அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய விசுவாசம், நம்முடைய தேவன் பதிலை கொடுப்பார், நம்முடைய தேவன் நமக்கு இறங்குவார், நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நிச்சயமா ஒரு நாள் என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் செய்வார் என்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். நீ எதை கேட்கிறையோ அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா அது அப்படியே நடக்குன்றார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 22:17 வாசிங்க. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவ ஆலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். ஆமென். ஜெபம் எதுக்கு பாருங்க, ஜெபம் அவரை தரிசிக்க வைக்கும். அல்லேலூயா. தானியேலுக்கு அப்படித்தான் தரிசனமானார். இப்படி பல வேத புருஷர்களுக்கு தரிசனமானார். ஜெபம் என்பது அவரை காண வைக்கும். அவருடைய சாயலாவே நாம் மாறிடுவோம். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்க 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 நீ அவருடைய சாயலாய் மாறி விடுவாய். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கும் பொழுது அவரை நான் தரிசித்தேன். கொலோசியர் வசனம் மட்டும் சொல்றேன், டைம் இல்லை. கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ரோமர் 12:12 ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, உறுதியாய் தரித்திருங்க. பாருங்க, மோசே, எலியா, எவ்வளவு மோசெல்லாம் 40 நாள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான், முகமுகமா பேசுறான், கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற ஒரு நல்ல தேவ மனுஷன். எலியா எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அல்லேலூயா. ஆசா பார்க்கறங்க, அவன் போய் ஜெபிக்கிறான். நலாகமத்துல வாசிக்கிறான் நிறைய இடத்துல. யோசபாத் அப்படித்தான், என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு ஜெபிக்கிறான், கர்த்தர் இறங்குறார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறாரு, கர்த்தர் இறங்குறாரு. இப்படி ஜெபத்துல பாருங்க எவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. எல்லாம் ஜெபிக்கிறவர்கள், அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜெயத்தை எடுத்தவர்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் முடிவெல்லாம் காலையில கூட சொன்ன பாருங்க ஆராதனையில, ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்துட்டான்னா அவனுடைய முடிவு கூட ஆசீர்வாதமா இருக்கும்.
அல்லேலூயா. அவனுடைய முடிவை கர்த்தர் தீர்மானிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கோர முடிவுகள் ஒரு நாள் ஜெபிக்கிறவர்களுக்கு வரவே வராது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. அதனால கர்த்தர் கூட இருந்தார், எல்லாவற்றிலும் வழி நடத்தினார், அவனை கர்த்தரே அடக்கம் பண்ணினார். எலியா ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் ஜெபிக்கிறவங்க எல்லாம் நல்ல இடத்துல போய் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். வாசனை திரவியங்களோடு பல நாள் வச்சு அடக்கம் பண்றாங்க. காரணம் என்ன? ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய முடிவு கூட ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைய சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அந்தபடியே தேவன் 6வது வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு நம்ம கண்களை மூடுவோம். 6வது வசனம் 18:6. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஆமாம். அவன் சொல்றான், நான் பதில் செய்யணும்னு சொல்லிட்டான்ல, அதை சொல்றாரு. அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்திச்சு பாருங்க. அவன் கிட்ட இருந்தே பதில் வாங்க முடியும் அப்படின்னா என்கிட்ட வாங்கிறது ரொம்ப ஈஸி. நான் ரொம்ப இரக்கம் உள்ளவர், நான் தயவு உள்ளவர். இப்படி தேவன் சொல்லுகிறார், நான் கிருபை உள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளையே, இரவும் பகலும் நீ கூப்பிடுகிறதை கர்த்தர் அறிவார். எல்லாம் அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்துல உன் ஜெபம் வல்லமை உள்ளது. உன்னை கூர்மையாக்கும்படி உள்ள சில நேரத்துல ஜெபத்திலே நீ வேரூன்றி நிற்கும்படி, இன்னும் அதிகமாய் ஜெபிக்கும்படி, இன்னும் அவரிடத்துல எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறது என்பது விசுவாச அளவை பார்க்கும்படி, ஒரு சில நேரத்துல நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்வார். தேவ பிள்ளையே, பதில் வரலையே என்று சொல்லி நீ ஒரு நாளும் ஜெபத்தை நிறுத்தாத. ஜெபிக்கிறவர்களுக்கு தான் பிசாசு சோர்வை கொண்டு வருவான். ஏன்னா அவங்களை கொண்டுதான் கர்த்தர் பலமாய் பயங்கரமாய் காரியங்களை நடப்பிக்கிறார். சோர்ந்து போய் உட்காரும்படி. யாருக்கு சோர்வு வருகிறது? ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வரும். அதனாலதான் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த ஓமையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என் தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போனாயோ, நீ எழுந்திரு, புறப்படு. நீ போக வேண்டிய தூரம் அதிகம். கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய மகத்துவமான மகிமையான காரியங்கள் இருக்கிறது. ஜெபத்துல தான் கர்த்தர் சகலத்தையும் வைத்திருக்கிறார். ஓ, நீ ஜெபிக்க ஜெபிக்க, ஓ, நீ அவர் சாயலாக மாறிவிடுகிறார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு நபராய் கர்த்தர் வைக்கிறார். நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பல நன்மைகள் உன்னை தேடி வரும். தேவ பிள்ளையே, உன் ஜெபத்தை நிறுத்தாத. எப்பொழுதும் ஜெபிக்கிறவ ஒரு மகனாய் மகளாய் அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் உம்முடைய முகத்தை பார்க்கிற, உம்முடைய முகத்தை பார்க்கும்படி, ஓ ஆண்டவரே, நான் ஜெபத்தில் நிற்பேன் என்று சொல்லி ஜெபிப்பது அவரோடு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துவது. ஜெபிப்பது என்பது அவரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்துவது. ஜெபிக்கிறது என்பது அவருடைய சுபாவத்தை மாற்ற, அவருடைய சுபாவமாய் மாறுவது. தேவ பிள்ளையே, அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துவது தான் ஜெபம். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவது தான் ஜெபம். அவருடைய வரங்கள் செயல்பட மிக முக்கியமான காரணம் ஜெபம். தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாமல் ஓடு, ஜெபத்திலே ஓடு. கர்த்தர் பல ஆயிரங்களை உன்னண்டை திருப்புவார். பல அற்புத அடையாளங்களை உன்னை கொண்டு செய்வார். உன்னை கொண்டு கர்த்தர் பல திட்டங்களை நோக்கங்களை செயல்படுத்துவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஜெப ஆவியை கொடுப்பீராக. இன்னும் அந்த ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. இன்னும் ஜெபத்துக்குள்ள ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வேரூன்றி நிற்கும்படி, எந்த காரியத்திலும் சோர்வடையாதபடி இப்பொழுது ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. இப்பொழுது ஒரு ஜெப அக்கினியை போடுவீராக. இப்பொழுது எல்லாருக்குள்ள அந்த ஒரு யோபு சகலத்தை இழந்தான், ஆனா அவனுக்குள்ள ஒரு ஜெப ஆவி இருந்து கொண்டே இருந்தது. அது எரிந்து கொண்டே இருந்தது. நேரம் வந்தபோது அது பற்றி எரிந்தது. கர்த்தர் ஆசீர்வதித்து சிறையிருப்பை மாற்றினீர். இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது. அதே போல இன்றைக்கு சோர்ந்து போய் விடாய்த்து போய் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்குள்ள
ஒரு ஜெப ஆவி இறங்குவதாக, ஒரு ஜெப அக்கினி இறங்குவதாக, ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, இன்னும் அதிகமாய் ஜெபிக்க. ஓ பிசாசின் ராஜ்யங்கள் அழிக்கப்பட, பிசாசு நடுங்க. தேவ பிள்ளையே, உன் முழங்கால் தேவை, உன் ஜெபம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிக்கிற கூட்டமா இருக்கணும் ஐயா, ஜெபிக்கிற ஜனங்களா இருக்கணும் ஐயா. ஆண்டவரே, ஒருவரும் சோர்ந்து போக கூடாது, ஒரு ஆத்மாவும் இங்க சோர்ந்து போக கூடாது. எல்லா ஜெபத்தில் அனல் உள்ளவர்களா, எந்த காரியமா இருந்தாலும் ஜெபத்தை ஜனங்களாய் காணப்படும் ஐயா. எப்பொழுதும் ஜெபிக்கிற ஜனங்களாய், இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜனங்களாய், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஜனங்களாய் உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. இந்த செய்தி எல்லாம் கேட்டிருக்கிறாங்கப்பா. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை எல்லார் மேல இறங்கட்டும். அந்த ஜெப ஆவியை கர்த்தர் கொடுப்பீராக. அந்த ஜெப அக்கினி பற்றி எரியட்டும் ஐயா, அந்த ஜெப அக்கினி பற்றி எரியட்டும் எல்லார் மேல. இப்பொழுது 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 அந்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக, ஜெப ஆவியை ஊற்றுவீராக. இன்னும் கொழுந்து விட்டு எரியட்டா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஜெபித்து ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படட்டும். நீங்க நியாயம் செய்யுங்கப்பா. தேவ பிள்ளையே, உனக்கும் உன் எதிராளிக்கும் உள்ள விஷயத்தில் கர்த்தர் நியாயம் செய்வார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. விசுவாசமாயிரு ஜெபத்திலே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை முகர் எடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.